ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாசமியல். இன்றைக்கி நம்ம ரொம்பவும் சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரவா வச்சு செய்யக்கூடியது. இது செய்கிறதுக்கு ஈஸி, டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுத்துருக்கேன். நம்ம ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ஷாசமியலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. உடனுக்குடன் எங்களோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் ஃபீட்பேக் வேணும்னா மறக்காமல் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. நான் கூடிய சீக்கிரம் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம பஸ்பூசா செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துருக்கேன். இதில் 100 கிராம் அளவு க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட க்ரீம் இல்லைனா நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா திக்கான 100 கிராம் அளவு தயிர் சேர்த்துட்டு அதே நான் 100 கிராம் அளவு பால் பவுடர் சேர்த்துருக்கேங்க. 100 கிராம் சர்க்கரை. நீங்கள் எந்த டின்னில் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ அதே டின்னில் நீங்கள் எல்லாமே மெஷர் பண்ணி போடுங்க. ஆனால் ரவா மட்டும் நம்ம 1.5 கப் அளவு போடுறோம். இப்போது 1 கப் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நம்ம வீட்டில் சமைப்போம் இல்லையா, நார்மல் எண்ணெய். அது 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன், நல்லா ஒரு ஃப்ளேவர் வரதுக்காக. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அதே கப்பு தான் எல்லாமே அளவு எடுத்துக்கணும். ரவா மட்டும் அதில் 1.5 எடுத்துக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும்னா நான் 1 கப் அளவு எண்ணெய் சேர்த்தேன் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு 100 கிராம் அளவு. இப்போது ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. அதில் நல்லா பட்டர்லாம் தடவி சைட்லலாம் ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மிக்ஸ்சரை அதில் போட போகிறோம். போட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பூன் இல்லைனா ஸ்பேச்சுலாவை வச்சு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த டிஷ்ஷு. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதை ஓவனில் பண்ண போகிறேன். நீங்கள் ஸ்டவ்வில் கூட பண்ணலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் அந்த உப்பு சூடானதுக்கப்புறம் இந்த ட்ரே எடுத்து அந்த உப்பு மேலே ஏதாச்சும் ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. ஸ்டாண்டு வச்சு ஒரு 30 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு இதை பேக் பண்ணிங்கன்னா நம்ம பேனில் கூட இந்த மாதிரி பேக் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அழகாக ஒரு ஷேப் கிடைக்கும். இப்படி கட் பண்ணிட்டேன். ஸ்கொயராக நீங்கள் டைமண்டாக கூட கட் பண்ணிக்கலாம். இப்போது பாதாமை ஊற வச்சு தோலை நீக்கிட்டேங்க. அதை நீக்கிட்டு சென்டரில் வச்சுருக்கேன். ப்ரீஹீட் ஆன ஓவனில் 120 டிகிரி செல்சியஸில் ஒரு 30 நிமிஷம் இது மேலே கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரெடி ஆகிடுச்சுன்னா ஒரு டூத்பிக் இல்லைனா கத்தியை லைட்டாக குத்தி பாருங்கள். அது ஒட்டாமல் வரணும். எப்படி கேக் செய்கிறோமோ அதே மாதிரி தான். இப்போ நம்ம சிரப் செஞ்சிடலாம். ஒரு நான்ஸ்டிக் பேனில் 2 கப் அளவு தண்ணியும் 1.5 கப் அளவு சர்க்கரையை நல்லா இது மெல்ட் ஆகணும். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி ஒரு கம்பி பதம் வந்துருச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. பாருங்கள், ஓவன்லேருந்து எடுத்தாச்சு. நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்க்கரை பாகு காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா ஒரு கம்பி பதம் வர வரைக்கும். இப்போது அந்த சர்க்கரை பாகில் கொஞ்சமாக அந்த கேக் ஃபுல்லாக மூழ்கிற அளவு ஊற்றி வச்சுருங்க. ஊற்றிட்டு பாருங்கள், இப்போது எந்த இடத்துல கட் பண்ணியிருக்கோமோ அதே இடத்துல கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் அந்த சிரப்பெல்லாம் நல்லா அந்த பஸ்பூசா இழுக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூஸியாகவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஏன்னா அந்த சுகர் சிரப்பெல்லாம் அந்த பஸ்பூசா இழுத்துரும். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணி பிளேட்லேயே சர்வ் பண்ணிட்டேன். நம்மளோட சூப்பரான டேஸ்டியான பஸ்பூசா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியானது, ரொம்பவும் டேஸ்டியானது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.